150 நாடுகள்ல கைலாயங்கள் நடக்குது. அந்தந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த தெய்வம், அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற தெய்வம் அதிகாரமுடையவர். அவர்தான் அந்த அசையும் அசையா சொத்துக்களுக்கு ஓனர். அவர்தான் எஜமான். எந்த தனிநபருக்கும் எந்த சொத்தும் உரிமையுடையது அல்ல. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த திருமேனி தான் ஓனர். அந்த திருமேனிக்கு சேவை செய்து அந்த சேவைகளை நடத்துகிற ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவா அந்த மடத்தினுடைய மடாதிபதி, அந்த ஆதீனத்தினுடைய ஆதீனகர்த்தர், அந்த பீடத்தினுடைய பீடாதிபதி, அந்தந்த பீடத்துக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். உத்தராதிகாரி ஒருத்தர் அந்தந்த பீடத்துக்கு, அந்த சன்னியாசி யார் இன்சார்ஜா போட்டிருக்குமோ அவங்க தான் அந்த தெய்வத்தோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அசையும் சொத்து, அசையா சொத்து, பணம், நிலம், வேற எந்த சொத்துக்கள் இருக்கோ எல்லாமே அந்த தெய்வத்துக்கு தான் சொந்தம். அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய திருமேனி அதிகாரமுடையவருக்கு தான் சொந்தம். அந்த திருமேனியின் அதிகாரமுடையவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவா அந்த பீடத்தோட இன்சார்ஜா இருக்கிற சன்னியாசி இருப்பார். அவர் அதை நிர்வாகம் செய்வார்.